வாங்குங்க. நான்வெஜ் இல்லாத குறைய வந்து தீர்க்கிற மாதிரி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு எந்த ஸ்பெஷல் பொருட்களும் தேவையில்லை, ஸ்பெஷல் க்ரீம் எதுவுமே தேவையில்லை. பன்னீரும் நமக்கு சூப்பராக சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கும். சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற சைடிஷாகவும் இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயமும் ஸ்மால் சைஸில் ஒரு வெங்காயமும் எடுத்து ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து போல சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 பல் போல் பூண்டு எடுத்து உரிச்சு அதையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறது வந்து மசாலா வந்து இன்னுமே வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடைச்சட்டி காயவும் 3 ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் கூட பண்ணலாம். அதுவுமே வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு நல்லா பட்டர் வந்து உருகி வரவும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா பெருஞ்சீரகம் வந்து பொரிஞ்சு வரவும் 2 துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் வந்து அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கிராம்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறனால கரம் மசாலா வந்து நம்ம போட மாட்டோம். இல்லை உங்ககிட்ட இப்படி தனியாக வந்து ஸ்பைசஸ் இல்லை அப்படின்னா கரம் மசாலா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் போடும்போது வந்து கரம் மசாலா சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வந்து கண்ணாடியாக வந்து வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் போல நமக்கு வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு ரொம்ப வந்து மையா வந்து வதங்க தேவையில்லை. தக்காளி பச்சை வாசம் போற வரை கொஞ்சம் தோல் சுருங்குற வரை வதங்கினா போதும். பாருங்க நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரவும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். அது அங்கிட்டு ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கிட்டு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் இன்னைக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்க பன்னீரை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து குறுக்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பன்னீர் பீசஸ் வந்து ரெடியாக இருக்கும். நம்ம இங்கிட்டு வதக்குனது வந்து ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா வந்து வதக்கும் போதே சேர்த்துருந்தோம் அப்படின்னா வடைச்சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு மாற்றும் போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம நல்லா வந்து மையா வந்து அரைச்சிட்டு வர வேண்டியது தான். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மையா வந்து இதை அரைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வடைச்சட்டி காயவும் 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசம் போகிற வரை வதக்கியிருக்கோம். அதனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை வதங்கினா போதும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சு வதக்குங்க. நமக்கு தக்காளி சேர்த்துருக்கிறனால ரொம்ப வந்து சட்டியில் வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும். வரப்புக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போது வந்து நீங்கள் அந்த பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ போடாமல் வதக்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பொடி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். இது இன்னுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவை வந்து திக்காக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணாலும் இந்த பால் ஊற்றுறதை மட்டும் வந்து விடுபடாமல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து கெட்டியாக இருக்கணும். நம்ம பால் கசகசா எல்லாம் சேர்த்தனால உங்களுக்கு இவ்வளோ திக்காக தான் இருக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். நம்ம இந்த மிளகாய் தூள் சேர்த்த அந்த பச்சை வாசம் வந்து போகிற வரை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை பன்னீர் வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பன்னீர் போடவும். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம். இது 2 கைக்கு நடுவில் வச்சே வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரையை நம்ம காய வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து கஸ்தூரி மேத்தி. அவ்வளோதாங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற ஸ்டைலில் இருக்கும். பன்னீருமே வந்து நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவீனா சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.